11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.2 மூன்றாம் கணக்கு பார்க்க. ஒரு தடகள வீரர் 1 கிலோமீட்டரை கடக்க வட்ட ஓடுபாதையை 5 முறை சுற்றி வர வேண்டும் எனில் வட்ட ஓடுபாதையின் ஆரம் என்ன என கேட்கப்பட்டுள்ளது. வட்ட ஓடுபாதையின் ஆரம் என்னான்னு கணக்கிடணும். 1 கிலோமீட்டரை கடக்க வட்ட ஓடுபாதையை 5 முறை சுற்றி வர வேண்டும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 1 கிலோமீட்டரை கடக்க வட்டப்பாதையை 5 முறை சுற்றி வர வேண்டும். அப்போ 5 சுற்றில் கடக்கும் தூரம், 5 முழு சுற்றுகள் வட்டப்பாதையை சுற்றினா 1 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறாரு. அந்த நிபந்தனையை எழுதிக்கலாம். 5 சுற்றில் கடக்கும் தூரம் 1 கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்திரம்னா 1000ஆல் பெருக்கிக்கலாம். 1 பெருக்கல் 1000 எனும் பொழுது மதிப்பானது 1000 மீட்டர். அப்போ ஒரு சுற்றில் கடக்கும் தூரம் என்னன்னு தெரியணும்னா 1000ல் 5 பங்கு தான் ஒரு சுற்றில் கூட. 5 சுற்றில் கடக்கும் தூரம் 1000 மீட்டராக இருந்ததுன்னா ஒரு சுற்றில் கடக்கும் தூரமானது 1000ல் 5 பங்கு. இப்போ 1000ஐ 5ஆல் வகுத்துக்கலாம். ஒரு சுற்றில் கடக்கும் தூரம் என்ன அப்படின்னா 1000ன் 5 பங்கு. அப்போ 1000/5 எனும் பொழுது மதிப்பானது 1 5 5 2 5 10 2 0 ஆட் பண்ணிக்கிறோம் 200 மீட்டர். கடக்கும் தூரம் தொலைவு அப்படிங்கிறது எஸ்ஸின் மதிப்பு. எஸ் என்பது 200 மீட்டர் நமக்கு கிடச்சிருக்குது. தொலைவு எஸ் ஆனது 200 மீட்டர். முழு சுற்றுகள் வட்டப்பாதையை சுற்றி வரதுனால கோணம் டீட்டாவின் மதிப்பு அப்படிங்கிறத 2πr நம்ம எடுக்கலாம். வட்டப்பாதையை முழு சுற்றுகள் சுற்றுவதால் கோண மதிப்பானது 2πr என்க அப்படின்னு கோண மதிப்பை நம்மளாம் எடுத்துக்கிறோம் வட்டப்பாதைங்கிறதுனால. எஸ் ஈக்குவல் டு நமக்கு சூத்திரம் என்ன அப்படின்னா வில்லி நீளம் எஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா. ஆர் டீட்டா தேவையானது ஆரின் மதிப்பு அப்படிங்கிறதுனால ஆர் டீட்டா ஈக்குவல் டு எஸ்ன்னு எழுதிக்கிட்டோம்னா ஆர் மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும், s/டீட்டான்னு நிபந்தனை எழுதிக்கலாம். எனவே ஆர் ஈக்குவல் டு எஸ்ஸின் மதிப்பானது 200 மீட்டர் பை டீட்டா என்பது 2π அப்படிங்கிறதுக்கு சமம். 2 பை 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். மதிப்பானது ஆர் ஈக்குவல் டு 100/π. பையுக்கு பதிலாக மதிப்பு 22/7ன்னு கொடுக்கலாம். 22/7. இப்போ 100 பெருக்கல் தலைகீழாக மாற்றி எழுதும் பொழுது 7/22. 11 22 2 10 ஒரு 0 50ன்னு கிடைக்குது. 50 பெருக்கல் 7 பை டினாமினேட்டர் மதிப்பு 11. 7 35 350/11. 350 11ஆல் வகுத்து ஆரம் என்னான்னு கணக்கிடலாம். 350 ஒரு 11ஆல் வகுக்கிறோம். 3 11 33 மீதி 2 ஒரு 0 ஒரு 11 11 மீதி 9. இதுக்கு அடுத்து எண்கள் இல்லாதனால புள்ளி வச்சுக்கிறோம். ஒரு 0. 8 11 88 மதிப்பானது 2 திரும்ப ஒரு 0 ஒரு 11 11 மீதி 9 மதிப்பு 0. 9 11 8 11 99 8 11 99 சரி 8 11 88 மீதம் மதிப்பு 2 20. இதில் மறுபடியும் ஒரு முறை இப்படியே போயிட்டே இருக்கும். 8 1 8 1 8 1 எக்ஸட்ரா மதிப்பு. எனவே 31.81 81ஆனது மதிப்பு. ஆரத்தின் மதிப்பு புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் மட்டும் எழுதுனா போதும். அப்படின்னா மூன்றாவது எண் 8 இருக்கிறதுனால இரண்டாவது எண்ணோட ஒரு எண்ணை கூட்டிக்கிறோம். அப்போ 1 + 1 எனும் பொழுது 2 மதிப்பு. ஆர் ஈக்குவல் டு 31.82 அப்படின்னு நமக்கு மதிப்புகள் கிடைக்குது. 31.8 என்பது தேவையான ஆரத்தின் மதிப்பு ஆகும். தேங்க்யூ.